பராக்கிரமசாலிகள் தொடக்க மனம் கசந்து கதறுகிற நாள். உலகம் முழுவதிலும் ஒரு அசைவு. செய்வதறியாது ஜனங்கள் தடுமாறுகிறார்கள். கடவுள் ஒருவர் இருப்பாரேயானால் இன்னும் ஒரு தரம் என்கின்ற சொல்லானது நீ இந்த காலத்தில்தான் கிரிய செய்யும்படியாய் கர்த்தர் என்னை தேடுகிறார். இந்த COVID-19 கொரோனா நோயினுடைய தாக்கம் இது நம்ம கோலம் தடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோஸை சந்தோஷமா பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கோலும் தடியும் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே உலகம் முழுவதிலும் ஒரு அசைவு, ஒரு பிரச்சனை. செய்வதறியாது ஜனங்கள் தடுமாறுகிறார்கள். இது என்ன காரியம்? இது ஏன் நடக்கின்றது? கடவுள் ஒருவர் இருப்பாரேயானால் இது நடக்குமா? இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. வேதாகம ரீதியில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்வதை நாங்கள் பல இடங்களிலே பார்க்கின்றோம். இன்றைய தினத்திலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இன்னும் ஒரு தரம் என்கின்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக் கொண்டிருக்க கடவோம். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் இந்த உலகத்தை கடைசி நாட்களில் ஒரு அசைக்கிறார். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இந்த நாட்களில் ஒரு அசைவு ஒன்று உண்டாகுது. அதன் ஒரு தாக்கம்தான் இப்போது நானும் நீங்களும் ஓங்கொடுக்கின்ற இந்த கொள்ளை நோயின் தாக்கம். இந்த COVID-19 கொரோனா நோயினுடைய தாக்கம் ஒரு வகையில் உலகம் முழுவதையும் அசைக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த நாட்களிலே யாரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வரும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அது இந்த நாட்களில் நாம் காணக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், சில மாதங்களுக்கு முற்பாடாக இந்த நோயின் தாக்கம் வந்தபோது உலகம் முழுவதும் லாக்டவுனுக்குள்ளே வந்துச்சு. எல்லாம் கர்ஃபியூமா, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே ஏற முடியாத ஒரு நிலைமை வந்தது. உலகம் முழுவதும் சில இடங்களில் பட்ட பகல், சில இடத்துல நடிஜாமம், சில இடத்துல மாலை, சில நேரத்தில் காலை, அப்படி பல நேரங்களை கொண்டது தான் உலகத்தில் இருக்கிற நாடுகளின் நிலைமை. ஒரே நேரத்தில் உலகம் முழுவதிலும் இந்த லாக்டவுன் வந்த போது யாரும் வெளியேற இல்லை. அப்படி என்றால் ஒரு அந்தகாரத்தில் நடிச்சாமத்தில் எப்படி வீடுகளுக்குள்ள எல்லாரும் அடங்கி இருப்பார்களோ அதே போல பட்ட பகலிலும் காலையிலும் மாலையிலும் பல்வேறுபட்ட நேரங்களிலும் எல்லா ஜனங்களும் அடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொல்லாத சூழ்நிலை உண்டாகியது. ஏன்? அந்தகார சூழல், யாரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலத்தின் நிலைமை அப்படி இருந்தது. இது உலகம் ஒரு அசைவு காண்ற நிலைமை. பாருங்க, அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், அரச மாளிகைக்குள்ள, ஜனாதிபதியினுடைய மாளிகைக்குள்ள எல்லாம் இந்த கிருமி போய் அசைச்சுது. ராஜாக்கள் தொடக்கம் வெளியே பாமர மக்கள் வர எல்லாரையும் இந்த நோய் தாக்கிச்சு. செய்வதறியாது கதறினார்கள். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், செப்பனியாவின் புத்தகத்திலே அந்த நாள் பயங்கரமான நாள், பராக்கிரமசாலிகள் தொடக்கம் மனம் கசந்து கதறுகிற நாள். கர்த்தருடைய அந்த நாளுக்கு எல்லாரும் அசைக்கப்பட்டு போவாங்க, மனம் கசந்து கதறுவாங்க. அந்த வசனம் நிறைவேறத்தக்கதாய் அண்மை காலத்தில் அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நாங்கள் உலகம் முழுவதிலும் கொடுத்தோம். இது எப்படி வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அன்றைக்கு நிறைவேறுகிறது பிரியமானவர்களே. அதுபடியால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் அசைவை காட்டுது, ராஜாக்கள் பயந்து நடுங்கிறாங்க, மனம் கசந்து கதறுகிறார்கள், அநேகர் இறந்து போனார்கள், வல்லரசுகள் நடுங்கி போயிட்டு அவர்கள் பலமிழந்து போனார்கள். எல்லாம் அசைது, எல்லாம் அசைந்து கொண்டு இருக்கிறது, உலகமே அசைகிறது. ஆனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நானும் நீங்களும், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிற நாங்கள் எப்பொழுதும் அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அவரை நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கின்ற போது நாங்கள்
எப்போதும் அவருடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்போம். எனவே அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே இதை குறித்து எங்களுக்கு சொல்லிவிட்டார். இப்போது கடைசி காலம், உலகம் அசைக்கப்படுகிறது, யாரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் நடக்கிறது. ஆனால் தேவ பிள்ளையே, நீ கிரியை செய்யாத காலம் அல்ல, நீ இந்த காலத்தில் தான் கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை தேடுகிறார். எனவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாங்கள் இந்த சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்துல இருந்து அவரை ஆராதி, நீ இருக்கிற இடத்துல இருந்து அவரை நோக்கி பார்த்து செபி, உறுதியாக செபி என்றால் உனக்கூடாகத்தான் கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த நாட்களில் செய்ய போகிறார். நானும் நீங்களும் செயற்படுகிற நேரம் இது. ஆனால் உலகத்துக்கோ இது செயற்பட முடியாத ஒரு காலம். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையை கண்டு உலகத்து ஜனங்களைப் போல சோர்ந்து விடாதீங்க, தைரியமாயிருங்க. ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பாடாகவே இந்த காலத்தில் நடக்கிற தீர்க்க தரிசனங்களை குறித்து அவர் சொல்லிவிட்டார். ஆனபடியால் எங்களுக்கு இது புதிதானதில்லை. ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் விழிப்பாய் இருந்து செயற்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, இனிவரும் நாட்களிலே இதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். எனவே கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள், உறுதியாயிருங்கள், செயற்படுவதற்கு எப்போதும் ஆயத்தமாயிருங்க. உலகம் செயற்பட முடியாத நேரம் வந்திருக்கிறது. உலகம் கலக்கம் அடைந்து கதறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் இந்த நாட்கள் செயற்பட்டு வேதாகமம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. அவர் சொன்ன சத்தியம் நிறைவேறுகிறது. அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை, அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள் கைவிடப்பட்டு போவதில்லை. அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது. அந்த நம்பிக்கையோடு இருப்பீர்களே. ஆனால் எனக்கு அருமையான தேவச்சனமே, நீ ஒன்று கூடி செபி, செயற்படு. அப்பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், மற்றவர்களை ஆறுதல் படுத்துவார், உன்னை பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முற்பாடாக சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே இன்றைக்கு உலகம் அசைக்கப்படுகிறது. பராக்கிரமசாலிகள் கூட மனம் கசந்து கதறுகிற நாட்கள் வந்து உலகம் முழுக்க அந்தகார இருளே அகப்பட்டு செய்வதறியாத கலக்கம் அடைகின்ற ஒரு நேரம் உண்டானாலும் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீ தைரியப்படுத்துகிறேன். நீ செயற்படுகிற காலம் இது, சிந்திக்கும் நேரம், செயற்படும் நேரம். மௌனமாயிராதே, செயற்படு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன அன்பின் தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க. அவங்களை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்குகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.